ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அண்டர் கான்ஸ்டியூஷன். ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது நமக்கு முதல்ல ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்ததுங்க. அதுக்கப்புறமேட்டு லேட்டர் ஆன் அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு அப்புறமேட்டு அதை ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக மாற்றிட்டாங்க, அதாவது ஒரு லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்கங்க. இப்போ அது என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஒரு சில கேஸ்லாம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. முதல்ல ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் எப்போ கொண்டு வராங்கன்னா 1951 கொண்டு வராங்க. இதில் 2 ஆர்டிக்கல் இன்சர்ட் பண்ணுறாங்க. முதல்ல ஆர்டிக்கல் 31A 31B. 31Aல என்ன சொல்கிறாங்கன்னா, அக்விசிஷன் ஆஃப் எஸ்டேட்டுக்கு ரிலேட்டடாக என்னென்ன ஆக்டெல்லாம் எனாக்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வேலிட் ஈவன் இட் வயலேட்ஸ் பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணாலுமே அக்விசிஷன் ஆஃப் எஸ்டேட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு லா கொண்டு வந்தாங்கன்னா அது வேலிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆர்டிக்கல் 31B இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்டோ ரெகுலேஷனோ அதை ஸ்கெட்யூல் 9ல் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு வயலேட்டிவாக இருந்தாலுமே, அதாவது இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலுமே அது வேலிட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லிடுறாங்க. இதுதான் ஆர்டிக்கல் 31A 31B. 31Aல அக்விசிஷன் ஆஃப் எஸ்டேட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு லா மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அது வேலிட் ஈவன் இட் வயலேட்ஸ் பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். 31Bயில் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆடட் இன் ஸ்கெட்யூல் 9 இஸ் வேலிட் ஈவன் இஃப் இட் வயலேட்ஸ் பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதுக்கு ஒரு கேஸில் இருக்குது. என்னென்னா, காமேஸ்வர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இதில் பீகார் லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் ஸ்கெட்யூல் 9ல் ஆட் பண்ணிடுறாங்க. அது பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு வயலேட்டிவாக இருக்குது, ஆனாலுமே அதை வேலிடுன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா 4th அமெண்ட்மெண்ட். இது 1955 கொண்டு வராங்க. இதில் சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. என்னென்ன ஆர்டிக்கல்னால், ஆர்டிக்கல் 31 சப் கிளாஸ் 2, ஆர்டிக்கல் 31 கிளாஸ் 2 கேபிட்டல் A, ஆர்டிக்கல் 31 கேபிட்டல் A கிளாஸ் 1 சப் கிளாஸ் A. இந்த 3 ஆர்டிக்கலையுமே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. முதல்ல ஆர்டிக்கல் 31 கிளாஸ் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் அக்வயர் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பப்ளிக் பர்பஸ்க்காக வாங்குகிறாங்க, அபகரிக்கிறாங்க, இல்லை அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான காம்பன்சேஷன் அமௌண்ட்டை கண்டிப்பாக தந்துடணும். அதாவது காம்பன்சேஷன் அமௌண்ட்டை ஃபிக்ஸும் பண்ணிடணும், தந்துடணும். அதே மாதிரி என்ன மேனரில் தரோம் அப்படிங்கிறதையும் அவங்கள்ட்ட சொல்லிடணும், அதையும் மென்ஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது ஒரு பப்ளிக் பர்பஸ்க்காக ஒரு ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணாங்கன்னா காம்பன்சேஷன் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்துக்கணும். அதே மாதிரி அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டு எந்த மேனரில் தராங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாக காம்பன்சேஷனாக தந்துடுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அவங்களுக்கு பத்தலை அப்படிங்கும்போது அது இன்அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்டு முன்னாடி நம்ம போய் கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதில் சொல்கிறாங்கங்க. ஆர்டிக்கல் 31 கிளாஸ் 2 கேபிட்டல் A இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a law doesn't provide for compulsory acquisition or requisition of property if it doesn't transfer of ownership or right to possession to the state. ஒரு லாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ரைட்ஸை பற்றி, அதாவது ஓனர்ஷிப் ஆர் பொசஷனுடைய ரைட்ஸை பற்றி எதுவுமே அந்த லாவில் எக்ஸ்பிளிசிட்டாக தரலை. அப்படிங்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படிங்கும்போது ஸ்டேட் என்ன நினச்சிக்க கூடாதுன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம அக்விசிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு லாவில் ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ரைட்டை பற்றி எக்ஸ்பிளிசிட்டாக தரலைன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை இவங்க அக்விசிஷனோ ரெக்விசிஷனோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்கங்க. நெக்ஸ்ட்டு, ஆர்டிக்கல் 31 கேபிட்டல் A கிளாஸ் 1 சப் கிளாஸ் A இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லா க்ரியேட் பண்ணியிருக்காங்க ரிகார்டிங் அக்விசிஷன், எக்ஸ்டிங்விஷன், மாடிஃபிகேஷன். இது ரிலேட்டடாக ஒரு லா மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த லாஸ் ஆர்டிக்கல் 14, 19, 31 இதை கான்ட்ரரி பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அந்த விஷயங்கள் அப்படின்னா, டேக்கிங் ஓவர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி பை ஸ்டேட். ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை ஸ்டேட் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சமயத்தில் அது ரிலேட்டடான லாஸ் அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அது வயலேட்டிவாக இருக்குது அப்படிங்கும்போது. நெக்ஸ்ட்டு அமால்கமேஷன். அதாவது நான் ஒரு 3 விஷயம் சொன்னேன் இல்லையா, அக்விசிஷன், எக்ஸ்டிங்விஷன், மாடிஃபிகேஷன். அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த டேக்கிங் ஓவர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி பை ஸ்டேட் ஃபார் அ லிமிட்டட் பீரியட். அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்காகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு அமால்கமேஷன் ஆஃப் 2 or more கார்ப்பரேஷன். அதாவது அமால்கமேஷனாக ஒன்றிணைக்கிறது.
2 இல்லைனா அதுக்கு மேற்பட்ட கார்ப்பரேஷனை ஒன்றிணைக்கிறாங்க, அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு லாஸ் கொண்டு வராங்க அப்படிங்கும்போது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் எனி ரைட் ஆஃப் ஒரு மேனேஜிங் ஏஜென்ட்டோடைய ரைட்டு, இதாவது நான் சர்டன் பர்சன் சொல்கிறேன், அவங்களோட ரைட்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா அதில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது யாருன்னா எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் எனி ரைட் ஆஃப் மேனேஜிங் ஏஜென்ட், செக்ரட்டரிஸ், ஃப்ரெஷர்ஸ், மேனேஜிங் டைரக்டர்ஸ், மேனேஜர் ஆஃப் கார்ப்பரேஷன், இந்த மாதிரி பர்சன்ஸோடைய ரைட்ஸில் ஏதோ ஒரு எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க, அது ரிலேட்டடாக ஒரு லா மேக் பண்ணுறாங்க, அது அந்த ஆர்டிகல்ஸை வயலேட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வேலிட். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் எனி ரைட் பை வர்ச்சு ஆஃப் எனி அக்ரிமெண்ட் ஆஃப் லீஸ், லைசன்ஸ் ஆஃப் சர்ச்சிங் ஆர் வின்னிங் எனி மினரல் ஆயில். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் ரிலேட்டடாக ஏதோ ஒரு லா மேக் பண்ணுறாங்கங்க. அந்த லா ஆர்டிகல் 14, 19, 31க்கு வயலேட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வேலிட். என்னென்ன அந்த 4 விஷயங்கள் என்ன ரிலேட்டடாக மேக் பண்ணுறாங்கன்னா, டேக்கிங் ஓவர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அமால்கமேஷன் ஆஃப் 2 or more கார்ப்பரேஷன், அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் எனி ரைட் ஆஃப் மேனேஜிங் ஏஜென்ட்டு, செக்ரட்டரி அவங்க, இல்லை அப்படின்னா எனி ரைட் பை வர்ச்சு ஆஃப் எனி அக்ரிமெண்ட், ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் மூலிமா லீஸு, லைசன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு லா மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுங்க. ஸோ இதில் கேஸ் லாஸ் பார்த்தோன்னா ஸ்டேட் ஆஃப் கேரளா விசஸ் சில்க் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதில் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ப்ரைவேட் ஃபாரஸ்ட் லேண்டை வச்சுருப்பார். அது கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா அக்வயர் பண்ணி லேண்ட்லெஸ் பீப்புளுக்கு அந்த லேண்டை கொடுத்துருவாங்க. ஸோ அக்வயர் பண்ண இவரோட லேண்டுக்கு என்ன பண்ணணும், இவருக்கான காம்பன்சேஷன் அமௌண்ட்டை தரணும் இல்லையா? ஆனால் இவங்க தந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இது எப்படி இருக்குது, அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கா? ஆனால் இதில் கோர்ட்டில் என்ன சொல்லிடுவாங்கன்னா இது வேலிட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா லேண்ட்லெஸ் பீப்புளுக்கு தானே நாங்கள் தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இது வேலிட் அப்படின்னு சொல்லிடுவாங்கங்க. நெக்ஸ்ட்டு 17th அமெண்ட்மெண்ட்டுங்க. இது 1965 கொண்டு வந்திருக்காங்க. ஆர்டிகல் 31A Clause 1I. அது ரோமன் லெட்டர் 1 இருக்குது இல்லைங்களா, அதில் அது வரும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் ஒரு பர்சனல் கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அது ரிகார்டிங்காக ஒரு ஆக்டை பாஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அந்த லேண்டை அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான காம்பன்சேஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட் வேல்யூவுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த ஆர்டிக்கலை சொல்கிறாங்க. இதில் கேஸில் பார்த்திங்கன்னா ஆர்சி கூப்பர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் அண்ட் ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். இஃப் அந்த ப்ராப்பர்ட்டி கம்பல்சரியாக அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் ஜஸ்ட் அண்ட் ஈக்குவலண்ட்டாக இருக்கணும், அதாவது சரிசமமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கேஸில் சொல்லியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 25th அமெண்ட்மெண்ட்டு. இது 1971 கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிகல் 31 Clause 2. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, the word compensation is omitted and replaced as amount. அதாவது அந்த காம்பன்சேஷனுங்கிற அந்த வேர்டை எடுத்துகிட்டு ஒமிட் பண்ணிவிட்டு அமௌண்ட், அதுக்கு பதிலாக அமௌண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 31C. ஆர்டிகல் 31Cயில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 39 சப்க்ளாஸ் B அண்டு சப்க்ளாஸ் C இது ரிலேட்டடாக ஏதோ ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த லா ஆர்டிகல் 19, 14 and 31 வயலேட் பண்ணுது அப்படின்னா அது வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்டிகல் 39 சப்க்ளாஸ் B சப்க்ளாஸ் C ரிலேட்டடாக ஏதோ ஒரு லாவை பாஸ் பண்ணுறாங்க, அந்த லா ஆர்டிகல் 14, 19, 31க்கு வயலேட்டிவாக இருக்குன்னா அது வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கேஸில் பார்த்தீங்கன்னா கேசவனந்த பாரதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இதில் இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற வேர்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரியே 24th April 1973 வரையும் என்னென்ன ஆக்ட்ஸ் எல்லாம் இந்த 9th ஸ்கெடியூல் ஆட் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் வேலிடு. அதுக்கப்புறமேட்டு அதாவது 24th April 1973க்கு அப்புறமேட்டு எந்த ஆக்டை 9th ஸ்கெடியூலில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே வாய்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஷுட் பி ரிமூவ்டு. அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணி அதை லீகல் ரைட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதையும் இந்த கேஸ்லால் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கேஸ்லாங்க. இது ஒரு லேண்ட்மார்க் கேஸில் நிறைய விஷயங்களில் இந்த கேஸில் இன்க்ளூட் பண்ணலாம். ஆனால் இந்த ஆர்டிக்கலுக்கு இந்த விஷயங்கள் போதுமானது.
நெக்ஸ்ட்டு இன்னொரு கேஸில் என்னென்னா வாமன்ராவ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்லேயும் என்னென்னா அதே தான், அந்த 9th ஸ்கெடியூலில் வந்துட்டு 24th April 1973 வரையும் என்னென்ன ஆக்டெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வேலிடு. இது இந்த டேட்டுக்கு அப்புறம் கொண்டு வந்த எல்லாமே வாய்ட் அப்படிங்கிறதே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா Schedule 9 அப்படிங்கிறத கொஷின் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த கேஸில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் என்னென்னா 44th அமெண்ட்மெண்ட். எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1978 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் தான் ஆர்டிக்கல் 19 clause 1 சப் கிளாஸ் எஃப் அதையும் ஆர்டிக்கல் 31 clause 2வையும் ரிப்பீல் பண்ணி ஆர்டிக்கல் 300A அப்படிங்கிற விஷயத்தை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து ரிமூவ் பண்ணி ஒரு லீகல் ரைட்டாக மாற்றினது இந்த 44th அமெண்ட்மெண்ட்டில் தாங்க, 1978. ஸோ ஆர்டிக்கல் 300A என்ன சொல்லுது? நோ பர்சன் ஷெல் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி சேவ் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து ரிமூவ் பண்ணி லீகல் ரைட்டாக இந்த அமெண்ட்மெண்ட்டில் தாங்க மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். மொத்தம் டோட்டலாக எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா 5 அமெண்ட்மெண்ட்ஸ் இது வரையும் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951, 4th அமெண்ட்மெண்ட் 1955, அடுத்தது 17th அமெண்ட்மெண்ட் 1965, 25th அமெண்ட்மெண்ட் 1971, 44th அமெண்ட்மெண்ட் 1978. ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் வந்து ஆர்டிக்கல் 31A பியை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. 31Aவில் அக்விசிஷன் ஆஃப் எஸ்டேட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு லா மேக் பண்ணுறாங்கன்னா அது வந்து வேலிட் ஈவன் இட் வயலேட்ஸ் பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். 31Bயில் ஸ்கெடியூல் 9ல் எந்தெந்த ஆக்டோ ரெகுலேஷனோ எது ஆட் பண்ணியிருந்தாலுமே அது வேலிடு ஈவன் இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதுக்கு ஒரு கேஸில் பார்த்தோம், காமேஸ்வர் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். நெக்ஸ்ட்டு 4th அமெண்ட்மெண்ட் 1955. இதில் வந்து ஆர்டிக்கல் 31 சப் கிளாஸ் 2வையும் ஆர்டிக்கல் 31 clause 2A, அடுத்தது ஆர்டிக்கல் 31A clause 1 சப் கிளாஸ் A, இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆர்டிக்கல் 31 clause 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை பப்ளிக் பர்பஸ்க்காக அக்வயர் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னா அதுக்கான காம்பன்சேஷனை ஃபிக்ஸ்டு பண்ணியிருந்துருக்கணும். அதே மாதிரி எந்த மேனரில் தரோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே இப்போ வந்து ஒரு அக்ரீவ்டு பார்ட்டிக்கு இந்த காம்பன்சேஷன் வந்து பத்தலை, இன்அடிக்வட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கோர்ட் ஆஃப் லாவில் போய் கொஷின் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 31 clause 2A. இதில் என்னென்னா ஏதோ ஒரு லாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ரைட்ஸை பற்றி ஓனர்ஷிப் ரைட்ஸையோ இல்லை பொசஷன் பற்றின ரைட்ஸையோ எக்ஸ்பிளிசிட்டாக தரல அப்படிங்கும் போது ஸ்டேட் என்ன நினச்சிக்க கூடாதுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இஷ்டத்துக்கு அக்வயர் பண்ணிக்கலாம், நம்ம அக்விசிஷனோ பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 31A சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் A. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஏதோ ஒரு லா வந்து மேக் பண்ணுறாங்க எது ரிகார்டிங் அக்விசிஷன் ஆஃப் எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் மாடிஃபிகேஷன் இது ரிலேட்டடாக ஏதோ ஒரு லாஸை வந்து ஒரு சில லாஸை மேக் பண்ணுறாங்க, அது வந்து ஆர்டிக்கல் 14, 19, 31க்கு கான்ட்ரரியாக இருக்குன்னா அது வந்து வேலிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கான கேஸில் என்ன பார்த்தோம், ஸ்டேட் ஆஃப் கேரளா சில்க் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. நெக்ஸ்ட்டு 17th அமெண்ட்மெண்ட் 1965. ஆர்டிக்கல் 31 clause 1 ரோமன் நம்பர் 1 மாதிரி போட்டுக்கணும். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லேண்ட் வந்து பர்சனல் கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஆக்டை பாஸ் பண்ணுது, அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஆக்டை பாஸ் பண்ணுது அக்வயர் பண்ணுறதுக்காக அப்படின்னா காம்பன்சேஷன் அப்படிங்கிறத மார்க்கெட் வேல்யூக்கு கம்மியாக இருக்கக்கூடாது, அப்போ மார்க்கெட் வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக தான் காம்பன்சேஷன் தரணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கான கேஸில் என்ன பார்த்தோம், ஆர்சி கூப்பர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு 25th அமெண்ட்மெண்ட் 1971 ஆர்டிக்கல் 31 clause 2. இதில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்னென்னா இது என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்கன்னா அந்த காம்பன்சேஷனுங்கிற வேர்டை எடுத்துகிட்டு அதாவது ஒமிட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அமௌண்ட் அப்படிங்கிற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 31C. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் 39 சப் கிளாஸ் பிஓ சப் கிளாஸ் சி இது வந்து ஆர்டிக்கல் 39 சப் கிளாஸ் பி சப் கிளாஸ் சி ரிலேட்டடாக ஏதோ ஒரு லாவை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஆர்டிக்கல் 14, 19, 31க்கு வயலேட்டிவாக இருக்குது அப்படின்னா அது வந்து வேலிட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. கேஸ் லாஸ் பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளா, அதுக்கப்புறம் வாமன்ராவ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. லாஸ்ட்டாக என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் 1978, அதாவது ரிலேட்டட் டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக.
அதுக்கப்புறமே இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 சப்கிளாஸ் எஃப், அதே மாதிரி ஆர்டிக்கல் 31 கிளாஸ் 2 இது ரெண்டையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரிப்பீல் பண்ணிவிட்டு ஆர்டிக்கல் 300A அப்படிங்கிறதையும் கொண்டு வராங்க. ஸோ 300Aல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ பர்சன் ஷெல் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரு லீகல் ரைட், இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறத இதில் தான் வந்து மாற்றினாங்க. ஸோ நான் இதில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றிலாம் நான் வந்து சொல்லியிருக்கேன், ஒரு ஓவர்வியூ மாதிரியும் தந்திருக்கேன். ஸோ இது இல்லாமல் எனக்கு இன்னும் நிறையா வேணும், இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புக்ஸோ இல்லை மற்ற மெட்டீரியல்ஸையோ ரெஃபர் பண்ணி பாருங்கள், ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிங்க. இதிலே இன்னொரு விஷயம் வருங்க, எமினன்ட் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாபிக் எழுதும் போது இதுவுமே எழுதிக்கோங்க, இதுவுமே முக்கியமான ஒரு விஷயந்தான். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவலோடைய ப்ராப்பர்ட்டியை வந்து பப்ளிக் பர்பஸ்க்காக அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஜஸ்ட்டு காம்பன்சேஷனை தந்துடணும். அதுக்கு அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது, அதே மாதிரி தான் இதுவும் எமினன்ட் டொமைன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஈக்குவலண்ட்டான காம்பன்சேஷன் அப்படிங்கிறத தந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு யூஎஸில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எந்த கேஸில் அப்படின்னா காஃபி போர்ட் வெர்சஸ் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ், இந்த கேஸில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரை இவ்வளோதாங்க. ஸோ இதில் ஏதாவது தேவை அப்படின்னா புக் சோர்ஸஸை ரெஃபர் பண்ணுங்கள். மற்ற சோர்ஸஸை விட புக்கில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிகாஸ் உங்களுக்கு புக்கில் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா அந்த அன்னன்னைக்கு நடத்துகிறத அன்னன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புக்கில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்னோடய ஒரு சஜஷன் தான். நான் வந்து இதில் தான் படிக்கணும் அதில் தான் படிக்கணும் அப்படின்லாம் சொல்ல கிடையாது, அது வந்து உங்களுடைய விருப்பம். ஸோ அவ்வளோதாங்க ரைட் டு ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.